வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனார், சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவ மைந்தனார், இங்கு பங்கமுற்ற பசுத்தொட்டிலில் படுத்திருக்கிறார், இங்கு பங்கமுற்ற பசுத்தொட்டிலில் படுத்திருக்கிறார். குளிரும் பனியும் கொட்டினிலே, கோமகனும் தொட்டினிலே, ஆரீரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. வார்த்தையை என்னை காண செய்யும் திருவார்த்தையை எனில் வாழ செய்யும், வார்த்தையை என்னை காண செய்யும் திருவார்த்தையை எனில் வாழ செய்யும், எனில் வாரும் தூய ஆவியே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 26 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கெப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கெலீலியாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப் என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, கடவுளுமோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார், அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உன்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தெடுத்திருக்கிறாள். கருவறை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படி எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, விண்ணுலகம் மண்ணுலகை சந்தித்தது. விண்ணுலகத்தின் விருப்பத்திற்கு தாய் இதோ ஆண்டவரின் அடிமை என்று கீழ்ப்படிந்து தன்னை அர்ப்பணம் செய்தார். மாதாவின் அர்ப்பணம் வழியாக இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பிறப்பதற்கு காரணமாக மாறியது. நாம் நம்மையே விண்ணகத்தின் திருவுளத்திற்கு அர்ப்பணிக்கும் பொழுது விண்ணகத்தின் திட்டங்களும் விண்ணகத்தின் விருப்பங்களும்
நமது வாழ்க்கை வழியாக இந்த மண்ணகத்தில் நிறைவேறுவதற்கு நமது வாழ்க்கை காரணமாக மாறும். அர்ப்பணம் செய்கின்ற பொழுது ஒரு சில எண்ணங்கள், ஒரு சில சிந்தனைகள், ஒரு சில விருப்பங்கள், தனிப்பட்ட தேவைகள் எல்லாம் நாம் புறக்கணிக்க வேண்டும். அதாவது நமது சொந்த ஆசைகள் புறக்கணித்து விண்ணகத்திற்கு நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நாம் கடவுளே இந்த மண்ணகத்திற்கு வழங்குகின்ற கருவிகளாக மாறும். அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவே மண்ணகத்திற்கு சுட்டி காட்டுகின்றவர்களாக மாற வேண்டும். கிறிஸ்துவே இந்த மண்ணகத்திற்கு வழங்காதவர்கள், தங்களுடைய வாழ்க்கை வழியாக வழங்காதவர்கள் உண்மையிலே கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படவே முடியாது. ஆதலால் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய சிந்தனை வழியாக, சொல் வழியாக, செயல் வழியாக கிறிஸ்து இந்த மண்ணகத்திலே பிறக்க வேண்டும். ரோமாவில் பணி செய்து கொண்டிருந்த புனித மார்ட்டின், அவரை ஒரு புனிதராக எல்லா மக்களும் வாழ்த்தி போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்தார்கள். அவர் ஒரு முறை ஒரு தொழுநோயாளியை சந்தித்தார். அவர் ஒரு பிச்சைக்காரனாகவும் இருந்தார். சமூகத்தால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்ட ஒரு பிச்சைக்காரன், தொழுநோயாளி. எல்லோரும் பயத்தோடு அவனை விட்டு விலகுகின்ற பொழுதும் புனித மார்ட்டின் அவரை சந்தித்து அன்போடு அந்த பிச்சைக்காரனை அரவணைத்து அன்பின் முத்தத்தை வழங்கினார். ஒரு புனிதன் ஒரு பிச்சைக்காரனை முத்தமிட்டார். முத்தமிட்ட பொழுது அந்த பிச்சைக்காரனுக்கு நீண்ட காலமாக அவன் தன்னுடைய உடலில் சுமந்து நடந்த தொழுநோய் அவனை விட்டு நீங்குவதற்கு காரணமாக மாறியது. ஆதலால் தன்னுடைய அன்பின் செயல் வழியாக கிறிஸ்துவனுடைய அன்பை மார்ட்டின் வெளிப்படுத்தினார். இந்த அன்பு வழியாக ஒரு நோயாளி குணமடைந்தார். விண்ணகத்தின் பரிசுத்த ஆவி, பரிசுத்த மாதாவை அன்போடு முத்தமிட்ட பொழுது அவள் இயேசு கிறிஸ்துவை கருத்தாங்கினாள். ஆதலால் மண்ணை முத்தமிட வேண்டும். விண்ணின் கடவுள் மண்ணகத்தின் மனிதர்களை முத்தமிட வேண்டும். அப்பொழுது மண்ணகத்தின் மனிதர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய வியாதிகள், உள்ளத்தில் இருக்கக்கூடிய காயங்கள், ஆத்மாவில் இருக்கக்கூடிய வியாதிகள் அவனை விட்டு நீங்குவதற்கு காரணமாக மாறும். ஆதலால் இன்று இரவு விண் மண்ணை முத்தமிட்ட நாள். மண்ணின் சோதனைகள், பாரங்கள், கவலைகள் அப்புறப்படுத்துவதற்காக இறைமகன் மண்ணில் தோன்றுகின்ற கிறிஸ்துமஸ் திருவிழாவை இன்று இரவில் நாம் கொண்டாடவிருக்கின்றோம். அதனால் இயேசு கிறிஸ்துவே நமது உள்ளத்திலே, உடலிலே, ஆத்மாவிலே பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை மண்ணகத்திற்கு வழங்குகின்ற உண்மையான கிறிஸ்தவர்களாக மாற நாம் முயற்சிப்போம். அதற்காக பரிசுத்த மாதாவினுடைய தாட்சி நிறைந்த உள்ளம், இதோ ஆண்டவன் அடிமை, உன் சித்தப்படி என்னில் நிறைவேறட்டும் என்று நம்மையும் நமது தேவைகளையும் நமது விருப்பங்களையும் கடவுளுக்கு அர்ப்பணிப்போம். அதன் வழியாக கிறிஸ்துவினுடைய பிறப்பை நம் வாழ்க்கையிலே அனுபவிப்போம். ஆமேன். இறை மக்களே, இந்த நாள் முழுவதையும் ஆண்டவருடைய கரங்களில் நாம் ஒப்புக் கொடுப்போமா? நம்முடைய குடும்பத்தையும் குடும்பத்தினரையும் தெய்வீக கரங்களில் அர்ப்பணித்து நாம் ஆண்டவரை ஸ்துதிப்போமா? இந்த உலகம் முழுவதற்குமாக நாம் ஜெபிப்போமா? ஸ்துதித்து கொண்டிருக்கும் பொழுதே பலவிதமான விடுதலைகள் நம்மிலும் நம் குடும்பத்திலும் தேசத்திலும் உருவாகுவதற்காக ஜெபிப்போமா? திருப்பாடல் 23 படி ஆண்டவர் நம் ஆயன், அந்த ஆயினிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஒன்று சேர்ந்து நாம் ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து நாம் ஸ்துதிப்போமா? நம்முடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், கூட பிறந்த சகோதர சகோதரிகள், தாத்தா பாட்டிகள் அத்தனை பேரை ஒப்பு கொடுத்த தெய்வம் எங்கள் மீது இரக்கமாயிரும் என்று ஸ்துதிப்போமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா வேதனைகள் நீங்கட்டும், எல்லா நெருக்கடிகள் நீங்கட்டும், எல்லா துன்ப துயரங்கள் விலகட்டும், பொருளாதார கஷ்டங்கள் விலகட்டும், சண்டை சச்சரவுகள் விலகட்டும், குடும்பத்தில் ஐக்கியமும் சமாதானமும் உருவாகட்டும். ஸ்துதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ தெய்வமே, திருப்பாடல் 91 படி உமது தூதர்களை அனுப்பும் ஆண்டவரே, எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டவரே. போகும் பொழுதும் வரும் பொழுதும் உமது பாதுகாப்பு எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தூய் இரத்த கோட்டைக்குள்ள எங்களை பாதுகாத்தருளும். திருச்சிலுவையின் பாதுகாப்பு எங்களுக்கு தாரும் ஆண்டவருடைய இறைவார்த்தையின் அபிஷேகங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எல்லா விதமான கஷ்டங்களும் துன்ப துயரங்களும் நீங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்தகார சக்திகள் விலகட்டும், அசுத்தாவிகள் விலகட்டும்,
செய்வன கட்டுகள் உடைந்து போகட்டும். பில்லுசூனிய பாதிப்புகளில் எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. எல்லா விதமான அவலங்கள், நஷ்டங்கள், துன்பத் துயரங்கள் நீங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆறுதலின் நாளாக, ஆசீர்வாதத்தின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக இன்று அமையட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தெய்வமே, உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு மகனும் மகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இன்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற எல்லா ஜெப விண்ணப்பங்களும், எல்லா கருத்துக்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாய் திருச்சபையோடு இணைந்து, திருத்தந்தையோடு இணைந்து, ஆயர்களோடும் குருக்களோடும் இணைந்து ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கின்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாள் முழுவதும் ஒளியின் நாளாக, மகிழ்ச்சியின் நாளாக அமையட்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.